கோயில் உண்டியலையும் ரூபாய் எண்ணினாலும் அதுக்கு ஈடாக அவருக்கு வந்து கொட்டுறான், உண்டியல்ல கொட்டுறான், வைரத்தை போடுறான், தங்கத்தை போடுறான். அவருக்கு தங்கம் போடணும்னு நினைக்கிற போது கும்பிட்டுக்கிறோம், தங்கம் மோதிரம் அப்படியே உண்டியல்ல விட்டு. அதனால தான் திருப்பதி போகிறோம், மோதிரம்னா கழட்டி வச்சுட்டு போனேன். அவன் பிடிக்கி கொடுப்பான். ஒரு தடவை தான் போனேன் திருப்பதி, இன்கம் டேக்ஸ் பெருமானம். மாமனோ திருமலை வாசி. அது இதுல வேடிக்கை பாருங்க. கந்தானியூர் மலைவாசி, மலைவாசி ஆண்டி பத்து. அவர் கோணன் தண்டபாணி, அவர் தண்டபாணி புரியுது. அவர் கோவனாண்டி. ஆனா அவரோட மாமா பாரு கோடீஸ்வரன். மாமா 2 பொண்ணை கொடுத்தாரு. நல்ல பேர். மாமனோ திருமலை வாசி அந்த மிகு மாமியோ செங்கமல வாசி கந்த. மாமா பொண்ணாட்டி எப்பவும் சிறு சிறு தாமரை போலே. நீ ஒரு மலை வாசி. அப்புறம் சோதரனோ, சோதரனா சகோதரன் எங்க இருக்கு? சோதரனோ ஒரு குளக்கரை வாசி. எந்த ஊர்லயும் குளத்தங்கரையில் தான். சோதரனோ ஒரு குளக்கரை வாசி. நீ எந்த வாசியானாலும் எந்த நெய்மேசி கந்த. அவன் எந்த வாசியா இருந்தா நம்மளும். அப்ப என்ன அர்த்தம்? இவ்வளவு பேரும் உன்னை சேர்ந்தவங்க முறை எல்லாம் துட்டு பேர் வழி நம்மள கவி. நீ கோவணத்தை கட்டிக்கோ, அதை அப்படி கும்பிடு. எல்லாரையும் நாம் உயர்த்தி சொல்லி எல்லாத்தையும் வாழ்த்தி நாம வாழணும். எல்லாரையும் யுமிசிச்சு பணத்தை சம்பாதிச்சான். கைலாமலையை பார்த்தான். குபேரன்ட்டு போய் தங்கத்தை கொண்டு கொட்டினா வெங்காயில என்னாச்சு? நெருப்பு பிடிச்சி பாத்தியா? தெரிஞ்சுக்கோங்க ராமன கதையை பிராக்டிகலா தெரிஞ்சுக்கோங்க. நாம எதையுமே நமக்கு சேர்த்துக்க ஒரு கருத்து. இன்னொருத்தரை ஹிம்சிச்சு சம்பாதி, இன்னொருத்தரை ஹிம்சிக்கவே கூடாது. எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். நம்மளால முடிஞ்சது குடும்பம் செய்யணும், நம்மளால என்ன முடியுமோ செய்யணும். ஆமா, அவர் கேட்கிற ட்ரஸ்டி போகணும். ஆறு கருமுத்து கண்ணன் சார் பையன் போகணும் பேசணும். அவர் கல்யாணம் அங்கே சாமி ஒரு செலவுக்கு போனோம். எவ்வளவு வேணும்னு சொல்லுவோம், எவ்வளவு வேணும் நீங்கள் என்ன வேணாலும் கொடுப்போம். நீங்கள் முதல்ல ராமாயணம் கேட்க வாங்கும் மட்டும் அப்படி. நான் இல்லை எனக்கு ₹10 வேணும்னா கேட்கறது நமக்கு அவர் தான் வேணும். புரியுது? பிஸ்னஸ் பண்ணுறா. இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற ஜாதி எப்படி நாளை நாளைக்கு வந்துடுறேன். சுந்தரகாண்டம் நடந்துட்டு வாங்கோ என்ன பரிசம். அவர் ஃபோன் பண்ணி எடுக்கல பாருங்க. 1 மணி நேரம் கிட்ட சாமி கும்பிட்டு வந்து சாப்பிட்டு படுத்துட்டாச்சு. ஃபோன் பண்ணி கேட்குற சாமி மன்னிச்சு போய் ஃபோனை வச்சுட்டு போயிட்டேன். நான் வெளியில் ஒரு அவசரமாக நான் கூப்பிட முடியல. அவரை என்ன கூப்பிட்டு சொல்லணும் மன்னிச்சு போய். நான் அவர் எவ்வளோ பெரிய ஆள், திருப்பதி பெருமாள் மாதிரி. நாம தண்டபாணி மாதிரி நம்மளை கூப்பிட்டு அவ மரியாதையா பார்த்துக்கோங்க. ஏன் பேசுறா? ராமநாம சொல்ல புரியுதா? நீங்க நான் அவரை இல்லை, அவரை ஒரு உதாரணம் தரேன். நீங்க எல்லாருமே வரேன், எல்லாரும் செய்யறேன். நான் தானே சொன்னேன் ₹100 தான், ₹1000 தான். யாருக்கா தரேன்? ராமன் காத்தரா? ராமன் உங்களை தர வைக்கிறான். அது உண்மையா சொல்றேன். ஒரு நாள் எனக்கு வேற சிந்தனையே கிடையாது. பணத்தை சேர்த்து நான் போவோம் பாரு. தினமும் ராமாயணம், ராமாயணம் தினம் சொல்லிட்டே வேற தியானமே கிடையாது. வேற தியானம் எடுத்துட்டு பாருங்க. ஒரு நாள் தான் பார்த்தேன் அவரை. நான் தேவக்கோட்டை கந்தசேஷி விழா தலைமை தாங்கி தீபாவளியில் அவரை பார்த்தேன். அவருக்கு பத்திரிகை தரணும் விசிட்டிங் கார்டெல்லாம் கொடுத்துருக்கேன்.
ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. அவரே நடுவில் ஒரு நாள் கூப்பிட்டாரு. என்ன திருப்பி கூப்பிட்டேன், சாமி கல்யாணம் இன்னைக்கு கல்யாணம் சந்தோஷம், நான் வந்து நீங்கள் நீங்களும் இப்போ வாங்கோ, கல்யாணம் பண்ணி ஆச்சுக்காரியோடு வாங்கோ என்ன வர நம்ம உங்களை வச்சுக்கணும். எல்லாரோடைய அபிமானிச்சு பழகும். அவளோட பணம் காசுக்காக பழகப்படாது. ஒருத்தர்கிட்ட பணம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக பழகப்படாது. பணம் கிடைக்குமா, பொருள் கிடைக்குமா, அவளே நமக்கு வேணும்னு பழகினா இப்போ அவள்கிட்ட இருக்கிறது கூட நமக்கு தானே, நம்மள்கிட்ட இருக்கிறது அவளுக்கு தானே. அப்படி இரு. நமக்கு நமக்கு எல்லாரும் நமக்கு வேணும். அது நமக்கு எல்லாரும் தேவை, எல்லாரும் வேணும். யாரும் நமக்கு தேவை இல்லைன்னு ராவணன் மாதிரி இருக்கக்கூடாது. அவளுக்கு சொத்தையும் வச்சுட்டு கடைசியில் என்னாச்சு, சமுத்திரத்தை வச்சு கடைசியில் என்னாச்சு, ஏதாவது காப்பாத்திட்டா சமுத்திரம் எல்லாரையும் முழுகி கொன்னுதான். எப்படிதான் எல்லாரும் பொத்து பொத்துன்னு முழுங்க போதும். அதான் பதம் போட்டான், அருளில் வஞ்சரை தஞ்சம் என்று அடைந்தோம். பொல்லாதவர்களை தேடிக்கொண்டு போனவர்களை போலே அந்த சமுத்திரத்தில் போய் எல்லாரும் விழுந்தாங்க. சமுத்திரத்தில் போய் எல்லாரும் போய் விழுந்ததுக்கு காரணம், சமுத்திரத்தை காப்பாற்றுறதுக்கு அகழி இருக்கு, தண்ணி இருக்கு, சூரியன் உள்ள வரமாட்டான், மாட மாளிகை கட்டடம் கட்டியிருக்க, தங்கத்தில் அழைச்சிருக்க விஸ்வகர்மா தேவதச்சன் மயன் மாமனன். என்னாச்சு, எல்லாம் ஒன்றும் பலிக்கலையே. பாவம் தலை தூக்குற போது சீதா பிராட்டியை ஜெயிலெல்லாம் வச்சிருக்கான். ராவணன் மனை பாருங்க, ஊரெல்லாம் நெருப்பு பிடிச்சது, ராவணன் அந்த புறத்துலையும் பிடிச்சிருக்கு. அது நெருப்பு எல்லா இடத்துலையும் தான் பிடிக்கும். ராவணன் அந்த புறத்துலையும் பிடிச்சு வரல. பாரு சொல்ற, நீரை வற்றிட பருகி மா நெடுநிலம் தடவி தாருபை சுற்று மலைகளை தடல் செய்து எல்லாத்தையும் செய்து தனிமா மேருவை பற்றி எரிகின்ற கால வெங்கனன் போல் ஊரை முற்றுவித்து ராவணன் மனை புக்கது உயர்த்தி, ஊரையே நெருப்பு கொளுத்திட்டு இப்ப ராவண அரண்மனையும் வந்துட்டான். பாத்தியா, அதுதான் நல்லவாளோட இருக்கணும். அந்த லெங்கா மாநகரத்துல சௌக்கியமா இருக்கணும். பொல்லாதவனுக்கு உதவியா இருந்தா பொல்லாதவன் கேள்வி கேட்கல வச்சிரும். இன்னைக்கு அனுபவிக்கிறார். அது பாருங்க, எல்லாரையும் சுட்டுவிட்டு ராவணனையும் தேடி போடுறான். உயர்த்தி பாருங்க, பதம் போடுறான் கம்பன். ஊரை முற்றுவித்து ராவணன் மனை புக்கது வானமாதரும் மற்றுள்ள மகளிரும் அருகி போன திக்கு அருகிலார். எங்க ஓடுறானே தெரியாது. சொன்ன பாருங்க, சுண்ட கணன் துணிய கணன் ஓடனு. அதுதான் எல்லாம் ஓட்ட எடுக்கிறார். நெருப்புன்னா பிடிக்கிறது, பிடிக்கல அப்படி இல்லை, ஓடணும். ஓடுற ஓத்தர் போன திக்கு அருகிலர் அனைவரும் போனார். ஏனை நின்றவர் எங்களும் இருந்தனர். இலங்கை போன வானவர் பதிகொண்டனால் என குலைந்தார். ஓ, இலங்கை போன் வானவர் பதிகொண்டனால் என குலைந்தார். தேவாலயம் எல்லாம் ஜெயிச்சு வந்தானே அந்த பாவம். நாவியும் நறுங்கலவையும் கற்பக நக்க பூ மாறன் மகிழும் என்று இணையன புகைய சேவு தேன்மழை செறி பெருங்குளம் எண்திசையில் பாவையர் நறுங்குழல்களும் பரிமளம் கமழ்ந்த. எல்லாம் அவ அங்க இருக்கிற என்னெல்லாம் சந்தனக்கட்டை எல்லாம் எரியறது தான். அவ கூந்தல் அவள்லாம் எல்லாம் வாசனாதி திரவியம் போட்டுருக்கா, எல்லாம் எரியறது. சூடும் வெஞ்சுடர் தொடர்ந்திட யாவரும் தொடரா ஆழ வெஞ்சினத்து ஆண் தொழில் ராவணன் மனையில் ஊழி வெங்கனர் உண்டிட உலகம் என்று உயர்ந்த ஏழும் வெந்தன எரிந்தன நெடுநிலை ஏழு பொன் திருந்தியது. ஆதலால் ராவணன் குறைதீர் குன்றம் ஒத்த உயர்ந்தட நெடுமாநிலை கோயில் நின்று சுற்றி எரி பருகிட நெகிழ்வுற உருகி தென்திசைக்கும் ஓர் மேறு உண்டாம் என தெரிந்த. ராவணன் அலறி அடிச்சுன்னு ஓடி வரான். அணைய காலையில் அரக்கனும் அறிவையர் குழுவும் புனைமணி பொறி புஷ்பக விமானத்து போனார். உடனே பறந்துட்டான் புஷ்ப விமானம். நெருப்பு பிடிச்சவங்க இங்க போய் ஒளிஞ்சு போ. அவன் யாரையா காப்பாற்றணும்னு நினைச்சானா? பொல்லாதவன் இல்லை, பொல்லாதவனோட இருந்தா அப்படித்தான். அவன் சுயநலமா இருக்கான், தான் மட்டும் சௌக்கியமா இருக்கும். பொண்டாட்டியை கூட ஏற்றினானா இல்லை, யாரையா பிள்ளைகள் கூட வராளா அதெல்லாம் கவனிக்க மாட்டான் அவள். இதைத்தான் சினிமாவில் காட்டணும். இல்லை
எல்லாரோடையும் ஒன்றா இருப்பாங்க கட்சியில். நான் வெளிநாடு செல்ல போகிறேன். அவள் தலைவா நாங்களெல்லாம் போய் தொலை அவள் சுட்டு அவள் எங்கேருந்து ராமாயணத்தில் தான் காட்டுறோம். நல்லவாளோட இருந்தா கடைசியில உயிர் இருக்கிறவருக்கு காப்பாற்றுவான். பொல்லாதவன் என்ன பண்ணுவான்? தன்னை தான் மட்டும் பிழைக்கணுங்கிறத பொல்லாதவன். பொல்லாத்தனம் உள்ளவர்களோட இருக்கக்கூடாது, சேர்ந்து இருக்கக்கூடாது. சல்லி அவையார் சொன்னான், கண்ணில் படாத தூரம். அவன் இந்த தெருவழியா வரான்னு நம்ம அடுத்த தெருவழியா போய் பார்க்கவே கூடாது. அவன் பார்வை பட்டாலே நம்ம கண் சொல்றேன் பாருங்க. ஓட்டம் எடுக்கிறார். நினையும் மாத்திரை யாவரும் நீங்கினர், நினையும் வினை இல்லாமையினால் வெந்து விலங்கை மேல் இலங்கை, இலங்கை மேல் இலங்கை, இலங்கு இடம் இருப்பிடம். ராவணன் நகர் எரிந்த காரணம் வினவுதல். ராவணன் கேட்கிறான், ஏன் ஊர் எரியுது? இப்ப கேளு, நெருப்பு வச்சவரே வந்தான், ஏன் எரியுது? ஆழி தேரவன் அறக்கரை அழலி எழ நோக்கி நெருப்பு மாதிரி விழிக்கிறான். 7க்கு 7 நாடிக்கு உலகங்கள் எரியும் ஊழிக்காலம் வந்து உற்றதோ? என்ன பிரளய காலம் வந்துருதா? பிரிது வேறு உண்டோ? பாழுத்தி சுட வெந்தது என் நகர் என பறந்தான். என்ன காரணம்? நெருப்பு பிடிச்சது. அப்ப சொல்ற, கரங்கள் கூப்பினர், பூ கை கூப்பி கும்பிடுறான். தம் கிளை திருவோடும் காணார் இறங்குகின்ற வல்லரக்கர் ஈதி எம்பினார் இறையோய். எங்க குலத்துல ஒத்துருமே இல்லை, எல்லாரும் செத்துவிட்டார். சரங்க வேலையில் நெடிய தன் வாலிட்ட தழலாம் குரங்கு சுட்டது ஈது என்றாலும் ராவணன் கொதித்தான். நீங்க வாயில நெருப்பு வச்சேட அந்த குரங்கு சுட்டு. அவன் என்ன நினைச்சா, இவருக்கு நெருப்பு வச்சா இவர் எரிஞ்சு போயிடுவார். இதுல வித்தியாசம் பாருங்க. நெருப்பு அவருக்கு வச்சான், இவன் எல்லாருக்கும் வந்து அது வைக்கலாமா? இனிமே ஒண்ணு வச்சுக்கணும், யாருக்கும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. இதுல மிருகங்கள் பட்சிகள்கிட்ட போய் நாம எப்படி நடந்துக்கணும்னு இருக்கு. நம்ம வளர்க்கிற மாடோ வளர்க்கிற நாயா இருந்தாலும் ஒரு நாய் இடைஞ்சல் பண்ணோட கடிச்சுடும். ஆமா, போய் காடு, நீ வளர்க்கலாம். ஒரு நாள் அதுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ண போச்சு, இத்தனை நாள் வளர்த்தது நினைக்காது. ஏன்னா மிருகம் முடியும், சுபாவத்தை காமிச்சு இத்தனை நாள் வளர்த்ததை விட அதான் எப்பவும் பிரியமா இருக்கும். அதுல என்ன ஒரு வச்சனம் சொல்லும், எப்பவுமே பிரியமா இல்லை, திடீர்னு கோபப்பட்டு ஒருத்தன் குணமா நம்ம நடந்துக்கலைன்னா அந்த மிருகம்ங்க. அதுதான் தெரிஞ்சுக்கணும். சான்றோர்கள் இருக்காளே, சான்றோர்களும் கயவருக்கு என்னன்னா, விராட்ட தேசத்துல பாரதத்துல சொன்னா, விராட்ட தேசத்துல பஞ்ச பாண்டவெல்லாம் மறைஞ்சிருக்கா. கௌரவான் சண்டைக்கு வந்துட்டா. சண்டைக்கு வந்தோம்னா உத்தரகுமாரனை சண்டைக்கு அனுப்பிச்சான் விராடன். தம் பையன் பஞ்ச பாண்டவா கண்ட மறைஞ்சுன்னா இருக்கா. இவன்கிட்ட இருக்கிறதே அவனுக்கு தெரியாது. பீமசேன சமயக்காரனா இருக்கா, இவன் ரிஷியா உட்காந்துருக்கார். அர்ஜுனன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை நாட்டியம் சொல்லித்தரவனா இருக்கான், சமயக்காரனா இருக்கான் பீமன். ஒருத்தரும் ஒன்றும் பண்ணல, குதிரையை மேய்க்கிறான் வச்சான், ஒருத்தர் யானையை பசுவை மேய்க்கிறான். திரௌபதி வேலைக்காரியா இருக்கா, எல்லாரும் அங்கதான் இருக்கா. அப்போ வந்து தர்மபுத்தர், நீ அந்த பஞ்சபாண்டவ இது கௌரவாளோட சண்டை போட பையனை அனுப்புற, இந்த மிருகன் நடை வந்தாலே நாட்டியம் சொல்லி தருவ, அவனுக்கு தேரோட்ட தெரியும்னா அவளை தேரோட்ட சொல்லுங்க. அர்ஜுனன் தேரோட்டத்தில் எக்ஸ்பர்ட். அப்போ அர்ஜுனன் தேரோட்ட போய் பானம் போட்டு கௌரவ சேனையவே உண்டு இல்லைன்னு பண்ணி. எல்லாரும் மேலேயும் மோகன அஸ்திரத்தை போட்டு மயக்கந்த அஸ்திரத்தை எல்லாரும் மயங்கி விழுந்தான். மேலே என்ன இருக்குன்னே தெரியாது. ஒரு உத்தரகுமாரனை பார்த்தேன், அன்னைக்கு திரௌபதி புடவை பிடிச்சி இழுத்தவன் பார்த்தவன் எல்லார் வஸ்திரத்தையும் எடுத்துக்குவாங்க. பூர்வ அவ்வளோ போய் வஸ்திரத்தை எதுக்கு விதவிதமாக இருக்குது. உன் தங்க நாட்டியத்துக்கு அரங்கத்தை ட்ரெஸ்ஸு வேணும்.
எல்லாரும் ஓட்டம் எடுத்தான். இடுப்புல துண்டை காணும், துணியை காணும். அர்ஜுனன் எதுக்கு இந்த கதை சொல்றேன்? சும்மா கோவிலுக்கு போகணும். அவன் ஜெயிச்சுட்டு வந்தவொடனே திருப்பி பழையபடி தேரோட்டிட்டு வந்தான். தேரோட்டி வந்து அங்கே இருக்கிற ஒரு வீரனை கூப்பிட்டு உத்தரகுமாரன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். சொல்லு ராஜாட்ட போய் சொல்லணும். எல்லாரும் உத்தரகுமாரன் இதுதான். அப்புறம் கண்டுபிடிச்சிட்டான் உத்தரகுமாரன் இது அர்ஜுனன்னு. சபை நம்மகிட்ட 5 பேரும் இருக்கா 6 பேரும் இருக்கான்னு காலில் விட்டு கும்பிட்டான். இவாதான் வந்திருக்கா தெரிஞ்சுட்டு இது ராஜாவுக்கு தெரியாது. உத்தரகுமாரன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வர. இப்போ விராட ஜெயத்தில் இந்த விராட ராஜா சபையில் தர்மபுத்திர முனிவராக இருக்கார். அப்போ கங்கப்பட்டர்னு பேர். இவர் சூதாடினா 2 பேர். இந்த சூதாடின வந்து நிற்காது. அங்கே உட்காந்து சூதாடணும் 2 பேர். ஏன் இதெல்லாம் ஆடக்கூடாதுன்னா இது ஆனால் வார்த்தையெல்லாம் தடிப்பாக வரும். இந்த நல்ல விளையாட்டாக கற்றுக் கொடுக்கும். இந்த தாயக்கட்டை உருட்டக்கூடாது. உருட்டினா அதை நல்ல வார்த்தையை வெட்டு குத்து தான் வட்டிட்டு தான் போனோம். வெட்டு குத்து பண்ணிட்டு ஜாமீன் எடுக்கணும். ஆமாம், அதை வெட்டி இவனை வெட்டி ஆகணும். அதுதான் பரமபத விளையாட்டு. ஏனியில் போகணும், சொர்க்கம் போகணும், வைகுண்டம் போகணும், அப்படி பேசணும். விளையாட்டு நல்ல விளையாட்டு சொல்லணும். செஸ்ஸுமே சூதாட்டம் தான். ஆணையை வெட்டு, குதிரையை வெட்டு, ராஜா வெட்டு வெட்டு நம்ம போய் அதில் தான் அறுவாடை எடுத்துடும். இதை தான் சொல்லி அப்புறம் அப்பாவை வெட்டு. அதுதான் இந்த துன்மார்க்கத்தில் போகிறேன். எங்கள் அம்மா சொல்லுவாள் இது விளையாடக்கூடாது. நாங்கள் விளையாடுவோம் இருந்தாலும் சொல்லுவாள் நல்ல விளையாட்டு விளையாடும். கேரம் போர்டு விளையாடுவோம், பல்லாங்குடி விளையாடுவோம். பல்லாங்குடி விளையாட காசிக்கு போகணும்னு வரும். காசிக்கு ஒரு குடிய காசிக்குன்னு வரும். வயலில் வார்த்தை காசிக்கு சேர்ந்துருக்கும். காசி காசின்னு இதில் ஒன்று நல்ல ஆச்சரியங்களை சொல்லக்கூடிய விளையாட்டாக பேசணும். குழந்தைகளுக்கு கற்று கெடுதலை சொல்லித்தரவே கூடாது. அவன் என்ன பண்ணா உத்தரகுமாரன் இவர் சூதாடினார். சூதாடுற போது சும்மா இல்லாமல் இந்த விராட ராஜா எங்கே போட்டு என் பையன் கௌரவாலேயே ஜெயிச்சுன்னு வந்துட்டான் அப்படி. இவர் சும்மா இருக்க வேண்டியதானே? ஆமாம் ஆமான்னு அவன் ஒருத்தன் ஜெயிக்க முடியுமா? அந்த மிருகங்களை தேரோட்டினா அதனால ஜெயிச்சான்னு இருந்தது. அவனுக்கு கோவம் வந்து நீ என்ன அந்த நபும்சகனை அலிப்பயிரை போய் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கையில் இந்த பாடை எடுத்து விசிறிட்டான். அவன் ராஜா ஒன்றியோ இவர் தர்மபுத்திரன்னு தெரியாது. அடிச்சுட்டான். அடிச்சா மூக்கில் பட்டு பக்கடை கீழே விடுறப்போ மூக்கில் பட்டு ரத்தம் கொட்டை போட்டு பக்கத்தில் இந்த திரௌபதி வெள்ளி பாத்திரத்தை எடுத்து ரத்தத்தை ஏந்தி அவருக்கு மருந்து போட்டான். அவருக்கு கோபம் இருக்கு. ராஜா நீ எதுக்கு ரத்தத்தை ஏந்தி இது பண்ணுறேன்? சாமர்த்தான். ஏன்னா அவன் உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தா யார் காரணமாக அவன் தலையை எடுப்பேன்னு பீமா அர்ஜுனன் சபதம் வச்சிருக்கான். அவர் கெட்டிக்காரன் தர்மபுத்திரன் என்ன பண்ண இந்த காவலாளியை கூப்பிட்டான். இந்த இளவரசனோட இந்த பீமனும் அர்ஜுனனும் வரானே, இளவரசனை மட்டும் உள்ள விடு, பாக்கி பேரை வெளியில் நிறுத்தின்னு. யார்? அர்ஜுனனையும் பீமனையும். அவன் காவலாளி போய் உங்களை நிற்க சொல்லிட்டா அவரை தான் வச்சு. அவனும் சரி இளவரசன் உள்ளே வந்தால் நேர இளவரசன் நேர தர்மபுத்திரன் காலில் விழுந்து கும்பிட்டான். அவனுக்கு தெரியுமா தர்மபுத்திரன்? எங்கள் அர்ஜுனன்ட்ட தெரிஞ்சு விட்டாங்க. தர்மபுத்திரன் தெரியுமா? விழுந்து கும்பிட்டவொன்னு விராட ராஜா கேட்குறான், நீ என்ன இவனை போய் கும்பிடுற? அவன் ஒன்றும் சிரிச்சினா தேடி பயில போய் ஆதரித்து பேசினான். நீ இவர் யாருன்னு தெரிஞ்சால் நீயே கும்பிடுவேன். ஆள் உலகமே பாராட்டக்கூடிய நம்ம நாடு யாருக்கு அடிமையோ இந்த தர்மபுத்திர மகாராஜா இந்திரபிரஸ்தத்து ராஜா சடையில கிரீடத்தை தூக்கி வச்சு விழுந்து கும்பிட்டு தர்மபுத்திர பஞ்சபாண்டவா பீமா அர்ஜுனன் உள்ள வந்தான். அண்ணாவோட மூக்குல ரத்தம் கொட்டுறதை பார்த்தோன்னா பிள்ளைங்க போய் படைச்சு விராடன் தலையை எடுத்து குறைன்னு. அப்பதான் தர்மபுத்திர சொன்ன ஒரு உதவி செய்து எதுக்காக சொல்ல புரிஞ்சுன்னா நன்றி மறக்கப்படாது. மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். மிருகம் அதை நினைக்காது. ஒரு உதவி செய்து
700 தீமை செய்தால் ஒரு உதவியை சான்றோர்கள் மறக்க மாட்டார். 700 நன்மை செய்து ஒரு தீமை செய்தால் கயவர்கள் 700 நன்மையை மறந்து விடுவார்கள். அதனால நாம் அப்படி இருக்கலாமா அப்படின்னு தர்மபுத்திரர், நம்ம ஒரு வருஷம் மறைஞ்சிருந்து வாழ இடம் கொடுத்தா நாம் அப்படி நினைக்கக்கூடாது அப்படின்னு தர்மம் சொன்னார். அதான் நல்ல வாழோட இருக்கணும். அது அவன் நல்ல வாழ்க்கை நெருப்புன்னு தான் வச்சான், நல்ல சீதையன்னா தூக்கின்னு வந்தான். रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। 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 ईश्वर अल्लाह तेरे नाम, ईश्वर अल्लाह तेरे नाम। सबको सन्नति दे भगवान, सबको सन्नति दे भगवान। ईश्वर अल्लाह तेरे नाम, ईश्वर अल्लाह तेरे नाम। सबको सन्नति दे भगवान, सबको सन्नति दे भगवान। राम 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 राम।